தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு ஒரு தாகத்தோடு தேவ சமூகத்தில் நம்ம காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட அவர் இடைப்பட போகிறார். ஸ்தோத்திரமணி ஆண்டவரே, நாங்களுமே ஆராதித்தோம், உமக்கு காணிக்கைகளை செலுத்தினோம், சங்கீதங்களை வாசித்தோம், தியானித்தோம். இப்பொழுதும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நீர் ஆளுகை செய்யும். ஜீசஸ், எங்களை நீர் ஆளுகை செய்யும். உங்களுடைய பிரசன்னத்திற்குள்ளா எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, இந்த பரலோகத்தின் நிச்சயத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய வெளிப்பாடுகளினாலே, புதிய வசனங்களினாலே கர்த்தர் நம்மை நிரப்பும்படி நீங்க ஆர்வமா இருக்கணும். நம்ம எல்லாரும் ஆர்வமா இருந்தாதான் கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய முடியும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லுவோமா? ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. சேர்ந்து பாடுவோமா? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர், எனக்காக யாவையும் ஜீசஸ் ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. கரம் உயர்த்தி சொல்லுங்க. ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு முன்பதாக நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட நீர் பேசுகிறது நான் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னவர். இந்த காலை வேளையில், இந்த இரண்டாவது ஆராதனையில் மனுஷ சத்தத்தை கேட்க நாங்கள் இங்கு வரவில்லை. கர்த்தாவே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசும். ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் உம்முடைய பிரசன்னத்தினை மறைத்துக் கொள்ளும். ஆவியானவர் முற்றிலுமாய் ஆளுகை செய்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். யோபுவினுடைய சரித்திரம் 23வது அதிகாரம் 14வது வசனம். யாவரும் எடுத்துக்கொள்வோம். 23:14. சேர்ந்து வாசிக்கலாம். சேர்ந்து வாசிக்கலாம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு. மீண்டும் ஒரு விஷயம், இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு. போன வாரத்திலே இந்த வார்த்தையை வைத்து நாம் தியானித்தோம். இந்த வார்த்தையிலே 3 விதமான அனுபவங்களை தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார். முதலாவது குறித்திருக்கிறார், சொல்லுவோம் குறித்திருக்கிறார். இரண்டாவது நிறைவேற்றுவார். மூன்றாவது அநேகம் உண்டு. சேர்ந்து சொல்லுவோமா? சத்தமாய் சொல்லுவோம். குறித்திருக்கிறார், நிறைவேற்றுவார், அநேகம் உண்டு. ஒருமனப்பட்டு ஒரே குரலாக சொல்லுவோம். குறித்திருக்கிறார், நிறைவேற்றுவார், அநேகம் உண்டு. நாம் தொடர்ந்து வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். ரோமர் 8 அதனுடைய 30வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார்.
அப்ப தேவன் ஒரு மனுஷனை குறிக்கிறார் அல்லது முன் குறிக்கிறார். எவர்களை கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரோ அவர்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாய் இருக்கிறார்கள். நீதிமான்களாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய சமூகத்திலே மகிமை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுவோம். இதெல்லாம் இருக்கிறார்கள் 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 அப்படின்னா யாரை குறிக்கிறது என்று சொன்னால் உங்களையும் என்னையும் குறிக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. அப்ப நீங்க யார் அப்படின்னா, நம்மெல்லாம் யார் அப்படின்னா முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள், தேவனால் மகிமைப்படுத்தப்பட்டவர்கள். ஆகவே இந்த 4 விதமான தன்மையிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென். அதனால போன வாரத்தில் உங்களிடத்துல சொன்னது போல சாதாரணமானவன், ஏதோ இருக்கிறேன், வாழ்கிறேன், போகிறேன் அப்படிங்கிற பார்வையை நம்ம அப்படியே நம்முடைய சிந்தையிலும் எண்ணத்திலிருந்து நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு இப்படிப்பட்ட ஒரு பார்வைக்கு நேராக நம்ம போவோம். தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பதாகவே தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன பண்ணியிருக்கிறார்? முன்குறித்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த உலகத்திலே நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் விசேஷித்தமானவர்கள். கரங்களை ஊட்டி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென். அதனால தான் இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். உலகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் உலகத்தில் நம்ம இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால தான் நம்மளையே கர்த்தர் எப்படியாக பார்க்கிறார் என்று சொன்னால் நீதிமான்களாக பார்க்கிறார். ஆமென். தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பார்க்கிற விதம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் அவர்களை நீதிமான்களாக பார்க்கிறார். இப்போ நம்மளை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள், நம்முடைய பேக்ரவுண்ட், நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, நம்ம சின்ன வயதிலிருந்து நம்மளை பற்றி நன்றாக தெரிந்தவர்களாக நம்மளை எப்படி பார்ப்பாங்க? அன்னைக்கு அவன் எப்படி இருந்தான் அப்படி இருந்தான், ஆனால் இன்னைக்கு அவன் எப்படி இருக்கிறான், ஏதோ பேசுகிறான், போகிறான், வரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் முந்தினவைகளை நினைக்க மாட்டார். ஆமென் என்று சொல்லுங்க. பூர்வமானவைகளை சிந்திக்க மாட்டார். அவர் பார்க்கிற ஃபோக்கஸே நான் நீதிமான், அவ்வளோதான். என்னுடைய பிள்ளை நீதிமான், அவர் பரிசுத்தர். ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் பரிசுத்தம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து போன வாரத்தில் எதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எலிசாவுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த எலிசா சாதாரணமான ஒரு மனுஷனாக, எலியாவுடைய ஊழியக்காரனாக இருந்தவரை தேவன் முன்குறித்து அழைத்து தேவன் அவரை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உயர்த்தினார், அவரை கொண்டு என்னென்ன காரியங்களை கர்த்தர் செய்தார் என்பதை போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். அதே போல போன வாரத்தில் இன்னும் ஒரு காரியத்தை நாம் ஆழமாய் பார்த்தோம். தேவன் அற்பமானவைகளையும் மனிதனால் தள்ளப்பட்டவைகளையும் முன்குறித்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதற்கு அடையாளமாக எதை நான் சொன்னேன்? கழுதை என்ன சொன்னேன்? ஒரு காலும் ஒருவரும் கண்டிடாத புறம்பே தள்ளப்பட்ட கழுதையை கர்த்தர் முன்குறித்து அந்த கழுதை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எருசலேமின் வீதியில் கழுதையின் மேலே பவனி போனார் என்று நம்ம பார்த்தோம். அதே போல மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை தேவனாகிய கர்த்தர் முன்குறித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்று நம்ம பார்த்தோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த நாளிலே தேவன் யாரை முன்குறித்தார், அவரை கொண்டு என்னென்ன காரியங்களை செய்தார் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. உங்களுடைய கவனங்கள் வசனத்தில் மாத்திரம் இருக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எஸ்தரின் சரித்திரம் 2வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எஸ்தரின் சரித்திரம் 2வது அதிகாரம். அதனுடைய 17வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசித்தால் நல்லா இருக்கும். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு ராஜாவினுடைய சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான். சரி, இன்றைக்கு கவனிங்க. இன்றைக்கு தேவன் யாரை முன்குறித்தார்? அந்த முன்குறித்த அந்த ஒரு சாப்டர், அந்த முன்குறித்த அந்த நபரை கொண்டு தேவன் என்ன செய்தார்,
என்ன காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில மாறுதலாய் அமைந்தது என்கிற காரியத்தை எஸ்தரின் சரித்திரத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள போகிறோம். சரி, இப்ப இந்த 17வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது எஸ்தரின் மேல் ராஜா அன்பு வைத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ராஜா அப்படின்னா யாருன்னா, எஸ்தர் சரித்திரம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ராஜாவை குறித்து நம்ம பார்க்கலாம். அந்த ராஜாவுடைய பெயர் அகாஸ்வேரு ராஜா அப்படின்னு சொல்லி 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருக்கிறது. இப்ப இந்த எஸ்தரின் மேல் அன்பு வைத்து, எஸ்தரின் மேல் தயவையும் வைத்து, இந்த எஸ்தரை பட்டத்து ராஜாத்தியாக ராஜா மாற்றினதற்கு தேவனால் எஸ்தர் கண்டிப்பாக என்ன செய்திருக்க வேண்டும், முன் குறித்திருக்க வேண்டும். அதை குறித்து நம்ம தொடர்ந்து நம்ம தியானிப்போம். அதற்கு முன்பதாக இந்த எஸ்தர் என்கிற பெண்மணி யார், இவர் எப்படிப்பட்டவர் என்கிறதை நாம் வேதத்தின் வாயிலாக இருந்து அறிந்து கொள்ள போகிறோம். எஸ்தர் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கு எஸ்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் சத்தமாய் வாசித்தால் நன்றாக இருக்கும். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு பாருங்க, அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். இங்கு எஸ்தரை பற்றி ஒரு விரிவான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்தர் யார் என்றால், முதலாவது தாய் தகப்பனை இழந்தவள். யாரை கர்த்தர் முன்குறிக்கிறார் அப்படிங்கிறத பாருங்க. இந்த வார்த்தையை நீங்க நன்றாய் ஆழமாய் நீங்கள் கவனித்து உங்கள் மேல் தேவன் எப்படிப்பட்ட திட்டத்தையும் எப்படிப்பட்ட நோக்கத்தையும் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த எஸ்தரை குறித்து பார்க்கும் பொழுது இந்த 7வது வசனத்தில் தன் தாய் தகப்பனை இழந்த ஒரு பெண்மணி. அடுத்து இந்த எஸ்தரை குறித்து நீங்கள் தொடர்ந்து தியானிப்பீர்களானால், இவள் ஒரு வளர்ப்பு மகள். மொர்தெகாய் என்பவரால் இந்த எஸ்தர் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு வளர்ப்பு பிள்ளையாக இருக்கிறார். அடுத்து இந்த எஸ்தரை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது அந்நிய தேசத்தில் அடிமையாக இருக்கிறவள். நன்றாய் கவனிங்கள். இந்த எஸ்தர் யார் என்றால், அந்நிய தேசத்தில் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள், அடிமையாக இருக்கிறாள். அடுத்து இந்த எஸ்தரை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது சிறைப்பிடித்து அந்நிய தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டவள். இதுதான் இவளுடைய ஹிஸ்டாரிக்கல். இவ யாரு எஸ்தர் அப்படின்னா யாரு, என்ன நமக்கு ஞாபகம் வரணும், தாய் தகப்பனை இழந்தவள். அதுக்கு தமிழில் ஒரு பேர் சொல்லுவோம் நம்ம அடிக்கடி, அனாதை அப்படின்னு சொல்லுவோம். சரி, அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். தாய் தகப்பனை இழந்தவள். அடுத்து பார்த்தா வளர்ப்பு பிள்ளை. அடுத்து பார்த்தா அந்நிய தேசத்தில் அடிமை, சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டவள். இப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இந்த எஸ்தரின் மேல தேவனுடைய போக்கஸ் வருது. இந்த எஸ்தர் என்கிற இந்த பெண்மணியை தேவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு நேராக உயர்த்த வேண்டும். அப்ப நல்லா நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, தேவன் யாரையும் எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் எப்படி வேண்டாலும் உயர்த்துவதற்கு அவர் வல்லமை நிறைந்த தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. ஏதோ பெரிய நபர் உள்ள தேசத்திலே பெரிய நபர் மாத்திரம்தான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பார் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அவர் ஒரு நபரை முன் குறிச்சிட்டார்னா போதும், அந்த நபர் கண்டிப்பா, நான் நிச்சயமாய் சொல்லுவேன், ஆண்டவருக்குள்ளாக அவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் எல்லா இடங்களிலும் உயர்த்தப்பட்டிருப்பார்கள். இந்த எஸ்தரை குறித்து நம்ம ஆச்சரியப்படக்கூடிய காரியம் என்னன்னா, ஒரு அடிமையானவள், சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டவள், தாய் தகப்பன் இல்லாதவளை கர்த்தர் ஃபோக்கஸ் பண்ணி இவளை முன்குறித்து இவளை அந்த தேசத்திற்கே ராஜாத்தியாக தேவனாகிய கர்த்தர் மாற்றுகிறார் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதே தொடர்ந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் தமது சித்தத்தின்படி எவர்களை வேண்டுமானாலும் முன்குறிக்கிறார், எவர்களை வேண்டுமானாலும் உயர்த்துவார். ஒருவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். எப்படிப்பட்டவராக கொண்டு போகப்படுறார் என்றால், விற்கப்பட்டவராக அடிமையாக கொண்டு போகப்பட்டார். அவருடைய பெயர் என்னன்னா யோசேப். இது நல்லா நமக்கு எல்லாம் தெரியும். இப்ப சிறைச்சாலையில் இருந்தவர் திடீரென்று ஒரு சம்பவம், ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. பார்வோனுக்கு முன்பதாக போய் நிற்கிறார். எங்க நிற்கிறார்? அப்ப நல்லா கவனிங்க, கீழே
எவ்வளவு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் பைபிள் சொல்லுகிறது, சின்னவன் ஆயிரமும் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து என்ன பண்ணுகிறார், தூக்கி எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடும் அமர பண்ணுகிற தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசிச்சா இந்த வருடத்திற்குள்ளாக ஒரு பெரிய உயர்வை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுப்பது நிச்சயம். கரங்களை ஊற்றி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. அப்ப அப்படிப்பட்ட தேவன் இந்த எஸ்தரை முன்குறித்து ராஜாத்தியாக அந்த தேசத்திலே மாற்றி எஸ்தருக்கு மேன்மையை கொடுப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் இந்த எஸ்தரை ராஜாத்தியாக்குவதற்கு என்ன செய்தார் என்பதை நாம் சற்று விரிவாக பார்க்க போகிறோம். பாருங்க, இதே வசனத்தில் நம்ம வாசித்த அதே வார்த்தை தான் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். அடுத்து தயவு கிடைத்தது. அடுத்து நீங்க இந்த அவளுக்கு அவன் சமூகத்தில் தயை கிடைத்தது. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா பட்டத்து ஸ்திரீயாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த அகாஸ்வேரு ராஜாவை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் 1வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்தர் சரித்திரம் 1வது அதிகாரம் 1வது வசனம். அங்கு பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. இப்ப இவர் எத்தனை தேசத்திற்கு கிங்கா இருக்கிறார், ராஜாவா இருக்கிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 127 நாடு. அப்ப இந்து தேசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது இங்கிலீஷ் பைபிள்ல இந்தியான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவையும் இவர் ஆளுகை செய்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில். அடுத்து நீங்க 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 99 நாளளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். தன்னுடைய ராஜ்யத்தினுடைய அந்த மகிமையை, தன்னுடைய ராஜ்ய பாரத்தினுடைய அந்த மேன்மையை எத்தனை நாளுங்க, 109 நாள் விளங்க செய்து கொண்டிருந்தான். யார்கிட்ட அப்படின்னா 2வது 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேக ராஜாக்களுக்கு மத்தியிலே அநேக நாடுகளினுடைய அதிபதிகளை அழைத்து வந்து தன்னுடைய ராஜ்யத்தின் மகிமையை இவர் 109 நாள் அளவு இந்த அகாஸ்வேரு ராஜா இவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், காண்பித்து கொண்டிருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தில் தன்னுடைய ராஜ்யத்தின் மகிமையை தன்னுடைய அரண்மனையிலே தன்னுடைய ஆளுகை உட்பட்டு வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களுக்கு 7 நாள் விருந்து பண்ணி அவர்களை கனப்படுத்தினார். அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்க, இங்கே எல்லாமே நம்ம வாசிக்கும் பொழுது சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஹிஸ்டாரிக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இவர் எப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக இருந்தார்னா மகிமை நிறைந்த ஒரு ராஜாவாக இருந்தார். இன்னும் கனத்திலும் இன்னும் பொருளிலும் எல்லாவற்றிலும் உயர்த்தப்பட்ட மேன்மை நிறைந்த ஒரு ராஜாவாக இருந்தார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ராஜா என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அப்படிதானே? ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இத்தனை நாடுகளை அரசாண்ட ஒரு ராஜா எஸ்தரின் மேல் மாத்திரம் அன்பு வைப்பதற்கு என்ன காரணம்? இந்த எஸ்தரை சூஸ் பண்ணுவதற்கு என்ன காரணம்? இந்த எஸ்தரை தனக்கு மனைவியாக கொள்வதற்கு அவர் எடுத்த பிரயாசம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் எதுவுமே கிடையாது. எஸ்தரின் மேல் தேவ திட்டம் இருக்கிறது. கரங்களை ஓட்டி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. நான் காலையில் இதை தியானிக்கும் போது அப்படிதான். எத்தனை நாடுங்க, 127 நாடுகளுக்கு இவர் ராஜா. அப்படின்னா எத்தனையோ பெண்கள் இருந்திருக்கலாம், எத்தனையோ குணசாலியான ஸ்திரீ இருந்திருக்கலாம், எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு சுமார் நம்ம ஒரு கால்குலேஷன் எடுத்தோம்னா எத்தனை கோடி பெண்கள் இருந்திருப்பாங்க இந்த 127 நாடுகளில். இன்றைக்கு இந்தியாவினுடைய மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 150 கிட்ட வந்துருச்சு. வேர்ல்டுலேயே நம்ம இந்தியா தான் மக்கள் தொகையில் அதிகம். 2வதாக தான் சீனா இருக்குது. அப்படிப்பட்ட மக்கள் தொகை கொண்ட நாடு. இந்த நாட்டையும் இவர் என்ன பண்ணியிருக்கிறார், அந்த காலகட்டத்தில் ஆளுகை செய்திருக்கிறார். இந்த நாடு மாத்திரமல்ல, அநேக நாடுகளையும் ஆளுகை செய்து
அந்த நாடுகளிலே இவர் தன்னுடைய ராஜ்யபாரத்தை நிறுவினார். அப்ப இப்பேற்பட்ட ஒரு பெரிய ராஜா, ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு ராஜா ஒரே ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தருடைய திட்டம் அல்லது கர்த்தருடைய முன் குறிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் அல்லது கர்த்தருடைய முன் குறித்தல் யார் மேல் இருந்தது என்று சொன்னால் எஸ்தரின் மேல் இருந்தது. இந்த 150 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இந்திய தேசத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் மாத்திரம்தான் இன்னைக்கு பொள்ளாச்சியில் அநேகர் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, இன்னைக்கு நாம முன்குறிக்கப்பட்டனால தான் தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக அமர்ந்திருக்கிறோம், தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. அநேகருக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லை. இது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலை ஒட்டி போகிறதுனால இதை கொஞ்சம் நீங்கள் நன்றாய் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ கர்த்தர் பாருங்க, இந்த எஸ்தருக்காக முன்குறித்த தம்முடைய மகளுக்காக முன்குறித்த தம்முடைய ஜனத்திற்காக செய்ய வைத்த காரியம் என்னன்னா, அப்படிப்பட்ட ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்தார். அந்த ராஜாவுடைய கண்களிலே பட்சமாய் எஸ்தர் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதனுடைய கடைசி பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. இதுதான் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். சிலரை பார்த்தாவே நமக்கு பிடிக்காது, அப்படிதானே? சிலரை பார்த்தாவே நமக்கு பிடிக்காது. பொதுவாக சொன்னால் ஒரே வீட்டில் இருக்கிறோம், அப்பாவை கண்டா பிள்ளைகளுக்கு பிடிக்கிறது இல்லை, பிள்ளைகளை கண்டா அப்பாவுக்கு பிடிக்கிறது இல்லை. இப்படி தான் ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறது. அப்புறம் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இருக்கிறாங்க, எப்படியோ இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருவரும் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் மேலே ஒவ்வொரு கசப்பு வெறுப்பு என்னென்னமோ இருக்குது, பிடிக்கிறது இல்லை. ஆனால் இந்த எஸ்தருக்கு பாருங்க, அவளை பார்க்குறவங்க அத்தனை பேர் மேலேயும் அவளுக்கு என்ன கிடைக்குது? தயவு கிடைக்குது. அப்படின்னா நிச்சயமாய் சொல்ல முடியும், இந்த எஸ்தர் தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆனால் இந்த எஸ்தருடைய சரித்திரத்தில் நீங்கள் அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்திலும் ஆண்டவர்னு சொல்ல தேவன் சொல்லலை, எந்த இடத்திலும் தேவனுடைய மகத்துவம் அப்படின்லாம் சொல்லவே கிடையாது. தேவன் செய்த கிரியைகளை இந்த சரித்திரத்தில் நம்ம வாசிக்கலாம். அப்போ எல்லாருடைய கண்களிலும் இந்த முன்குறிக்கப்பட்ட எஸ்தருக்கு தயவு கிடைத்ததாக நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால், வேதத்தை திருப்ப வேண்டாம், தானியேலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 29, 30 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு 3 பேருக்கு தயவு கிடைக்கிறது. பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. கடைசி வசனத்தை எடுங்க, 30வது வசனத்தை எடுத்தீங்கன்னா, பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். இவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர்களும் ஒரு அடிமை தான். தேவன் யாரை அதிகமாக தெரிந்து கொண்டார் அப்படின்னா, தள்ளப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார், வேதனைப்படுத்தப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார், மனிதரால் புறம்பே தள்ளப்பட்டவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கரங்களை ஊற்றி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. இந்த லிஸ்ட்ல நான் இருக்கிறேன். தள்ளப்பட்ட அனுபவம் உண்டு, வேதனைப்படுத்தப்பட்ட அனுபவம் உண்டு, நிந்தித்த அனுபவம் உண்டு, எத்தனையோ அனுபவம் எனக்கு உண்டு. ஆனால் என்னையும் தேவனாகி கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். கண்டிப்பாக கர்த்தர் உங்களையும் முன்குறித்திருக்கிறார். காரணம், அப்படிப்பட்ட சூழலிலே நீங்கள் இருந்தவர்கள். இப்போ இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் எப்படி தள்ளப்பட்டார்கள் என்று சொன்னால், அந்த ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்கணும், அவர்களுக்கு ஆராதனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ராஜாவினுடைய சட்டம் இவர்களுக்கு விரோதமாக சென்றபடினாலே இவர்களை காப்பாற்றுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த நபர்களும் இல்லை. இவர்களுக்கு ஒரே ஒரு காரியம், அந்த அக்னியில அவர்களை தூக்கி போடணும், அவ்வளவுதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் இவர்களை முன்குறித்தபடினாலே அந்த அக்னி கூட இவர்களை என்ன பண்ணல, சேதப்படுத்தவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து நீங்க தானியேல் 6வது அதிகாரம் 26 28 வசனங்கள் முடிய நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தானியேல் 2 ராஜாக்கள் இருந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர். பாருங்க, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால் ஜெயமாக இருந்தது. இந்த தானியேல் யாருன்னா, யூதாவிலிருந்து இஸ்ரேல் தேசத்திலிருந்து அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டவர். அப்ப தேவனுடைய முன்குறித்ததனுடைய திட்டம் இந்த தானியேல் மேல வந்துருச்சு. ஆனா இந்த தானியேல் எங்கு வளர்றார் அப்படின்னா, எங்க இருக்கிறார் அப்படின்னா, ராஜ அரண்மனையில இவரும் அவர் தங்கி இருக்கிறார், ராஜ அரண்மனையில இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
தேவனால் முன்குறிக்கப்பட்டால் ஒழிய இப்படிப்பட்ட ஒரு பெரிய மேன்மையை யாராலும் எவராலும் பெற முடியாது. இன்றைக்கு உங்களிடத்தில் ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை சொல்லுகிறேன். நீங்களும் நானும் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீங்க? ஏனென்றால் நாம் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே நமக்கும் ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன மேன்மை என்று சொன்னால், நித்தியமாய் நாம் அவரோடு வாழும்படி, நித்தியமாய் அவரோடு நாம் ஜீவிக்கும்படி அந்த பரலோகத்தின் மேன்மையை தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருந்தாலும், நாம் இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு தேவையான சகல மேன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை ஊற்றி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. தேவ பிள்ளைகளாக இருந்து எல்லாரிடத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தயவு கிடைக்கிறது, ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நன்மை உண்டாகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் தொடர்ந்து வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், லூக்கா 2வது அதிகாரம் அதனுடைய 52வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வாசியுங்கள். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவு என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய தயவிலும் அதிகமாய் அவர் விருத்தி அடைந்தார். அப்ப ஆண்டவராகி இயேசு இந்த பூமிக்கு மனுஷனாக வந்த பொழுது அவர் இந்த பூமியில 33.5 வருடங்கள் வாழ்வதற்கு ஒரு தயவு மனிதர்களால் தேவைப்பட்டது. அந்த தயவை தேவனாகிய கர்த்தர் மனிதர்கள் நிமித்தம் ஏற்படுத்தி தந்தார். அவர் பிறக்கும் போதே மனுஷனுடைய தயவு அவரை நோக்கி போகுது. யார் போறா? சாஸ்திரிகள் அவரை பார்க்கும்படி போகிறாங்க. இதெல்லாம் யாரால் நடக்கும் அப்படின்னா, உண்மையா சொல்றேன், கர்த்தரால் மாத்திரம்தான் இந்த காரியங்கள்லாம் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் தயவு இல்லையா, நன்மை இல்லையா, நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மையை கர்த்தர் கொடுத்துருவார். கரங்களை ஒருத்தர் ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. யார் யார் இடத்துல தயவு கிடைக்க வேண்டுமோ கண்டிப்பாக தேவனாகிய கர்த்தர் அந்த தயவை ஏற்படுத்துவதற்கு அவர் மகிமை நிறைந்தவராக இருக்கிறார். முன்குறிக்கப்பட்டவர்களுக்காக கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். நீங்களும் நானும் முன்குறிக்கப்பட்டவர்கள். நமக்காக எல்லா சூழலையும் தேவனாகிய கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் மகிமை நிறைந்தவராக இருக்கிறார். இந்த எஸ்தரை குறித்து பார்க்கும் பொழுது, இவள் முன்குறிக்கப்பட்டவள் என்கிற அந்த ஒரு காரியத்தை உடையபடினாலே இந்த எஸ்தருக்காக எல்லா சூழ்நிலையும் தேவனாகிய கர்த்தர் மாற்றினார். எஸ்தர் 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜகிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று இப்போ ஒரு கட்டளை ராஜாவால் பிறப்பிக்கப்படுகிறது. யாருக்கு முன்பதாக? தன்னுடைய மனைவியாகிய அகாஸ்வேரு ராஜாவினுடைய 1வது மனைவி, அதாவது அந்த மனைவியினுடைய பெயர் தான் வஸ்தி. இந்த வஸ்தியினுடைய சௌந்தரியத்தையும் இவளுடைய ஞானத்தையும் யார் யாருக்கெல்லாம் இந்த ராஜா காண்பிக்கும்படி தீர்மானம் பண்ணுகிறார் என்றால், நீங்கள் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். இப்போ ஒரு பெரிய காங்கிரிகேஷன் இந்த ராஜாவுடைய சமூகத்தில். நீங்க 2வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், இந்த ராஜா எங்க இருக்கிறார்னா, தன் சூசான் அரண்மனையிலே தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் நிறைந்த எல்லா விதமான அத்தாரிட்டியும் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு ராஜா என்ன பண்றாரு? தன் மனைவியை அழைத்து, தன் மனைவியை எப்படியாக நான் வைத்திருக்கிறேன், எப்படி மேன்மைப்படுத்தியிருக்கிறேன், அவளுடைய பொசிஷன் என்ன, அந்த வஸ்திக்கு உண்டான மேன்மை என்ன, எல்லாமே காண்பிக்கும்படி என்ன பண்ணுகிறார்? தன் மனைவியை அழைக்கிறார். இப்ப இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்ப ஏன் கர்த்தர் எஸ்தரை முன்குறித்தார் என்றால், இந்த வஸ்தியின் இடத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தவறு கடைசியில் என்னவாய் மாறுகிறது என்று சொன்னால், வஸ்தியை அந்த மேன்மையிலிருந்து தள்ளிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. நீங்க பார்க்கும் பொழுது 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிக்கலாம். ஆனாலும்
பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றார். இப்ப இந்த இடத்துல நீங்க கவனிங்க, அவ்வளோ பெரிய ராஜா. ஏன் இந்த ராஜாவை குறித்து நான் உங்களிடத்துல காண்பித்து கொடுத்தேன் அப்படின்னா, 127 தேசங்களுக்கு இவர் தான் கிங், இவர் தான் ராஜா. இவர் எப்படிப்பட்ட மகிமை நிறைந்தவர், எப்படிப்பட்ட மகத்துவமானவர் என்பதெல்லாம் தொடர்ந்து நம்ம வாசிச்சோம். அப்படிப்பட்ட ராஜா தன் மனைவியின் இடத்துல சொல்றார், ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு நான் உனக்கு செய்வித்த எல்லா விதமான நகைகள், எல்லா விதமான அந்த உடைகள் எல்லாவற்றையும் நீ அணிந்து கொண்டு எல்லாருக்கும் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்றார். ஆனா இந்த இடத்துல வஸ்தி என்ன சொல்ற அப்படின்னா, வரமாட்டேன் என்றால். இப்ப பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? வாயின் வார்த்தைகள்ல ஆரம்பிக்குது. இப்ப அநேக குடும்பங்கள்ல கணவனுக்கும் மனைவிக்கு ஏன் பிரச்சனை? ஆண்கள் ஒரு வார்த்தை சொன்னா பெண்கள் என்ன பண்ணணும், அதை தட்டாம செய்யணும் அப்படிங்கிறது பழமொழி. ஆனா இப்ப சூழ்நிலைகள் எல்லாமே மாறுது. என்ன மாறுது அப்படின்னா, வரமாட்டேன், நீ கூப்பிட்டு நான் வரணுமா, நீ சொல்லி நான் கேட்கணுமா, எனக்கு எல்லாமே தெரியும், நான் வர முடியாது, நான் ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டேன், அந்த ஸ்டாண்டர்ட்ல எப்படி இருப்பேன், உறுதியா இருப்பேன். அதை மாற்றுவதற்கு யாராலும் எவராலும் வர முடியாது. நம்மை அழைத்தவர் யார், நம்மை கூப்பிட்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காம அந்த வஸ்தி சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, நான் வரமாட்டேன் என்றார். அடுத்து நீங்க இதே வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே பூர்க்க வெறி கொண்டார். இதையும் அப்படியே குடும்பத்தையும் வச்சு நம்ம பார்க்கும்போது அதை மேட்ச் பண்ணலாம். குடும்பத்தில் ஏன் கணவர்கள் ரொம்ப கோபப்படுறாங்க, ஆண்கள் ஏன் கோபப்படுறாங்க, ஏன் சில அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அதை தேவ பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அதை கிளியர் பண்ணிடணும். கரங்களை ஓட்டி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்றேன், இது சரித்திரம் நிறைந்த ஒரு வேத வசனமாக இருக்கிறபடினாலே இதில் இருக்கக்கூடிய ஆழமான சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்ன ஆகுனா, அநேகருடைய வாழ்க்கை வீணாவதற்கும் அல்லது வாழ்க்கை இல்லாமல் போவதற்கும் காரணமாய் அமைந்து விடுகிறது. இப்ப ராஜா என்ன பண்றார், கடு கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அடுத்து ராஜா அவருக்கு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா தேசத்திலும் இருக்கக்கூடிய ராஜாக்கள், பெரிய பெரிய நபர்கள் எல்லாமே வந்திருக்கிறாங்க. ராஜா எங்க உட்கார்ந்துருக்கிறான்னா, தன் ராஜஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் ஒரு கட்டளை கொடுத்து அடுத்தவர்கள் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்ல, தன் வீட்டாரே அந்த கட்டளை செய்யவில்லை. அதனாலதான் பைபிள் சொல்கிறது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டாரே அந்த கட்டளையை மதிக்கல. கூட இருக்கிற மனைவியை, தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் இருக்கக்கூடிய பகுதி எல்லாம் கிட்டத்தட்ட முழுமைக்கு அவள் தான் ப்ராப்பர்ட்டின்னு வைங்களேன் ராஜாவுக்கு அடுத்து. அப்படிப்பட்ட ஒரு மகிமை நிறைந்த இந்த வஸ்தி, நீ சொல்லி நான் கேட்க முடியாது, அவ்வளவுதான். இந்த வார்த்தையில அவள் உறுதியா நிற்கிறான். இப்ப என்ன ஆகுது, ராஜாவுக்கு மிகுந்த அவமானம் அந்த சூழ்நிலையிலே ஏற்பட்டபடினாலே 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ராஜா நியாயப்பிரமாணத்தையும் ராஜநீதியும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடியார் காலாகால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி. இப்ப 15வது வசனத்தினுடைய அந்த கடைசி பகுதி நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன. ஏன் விவாகரத்து வருது கணவன் மனைவிகளுக்குள்ள? இங்க அதான் நடக்குது. தேச சட்டத்தின்படி என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, இந்த எஸ்தர் சரித்திரத்தை சபையில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் தயவு செய்து பொறுமையா நீங்க வாசிக்கணும். இதில் நிறைய ரகசியங்கள், குடும்பத்தை குறித்து, குடும்பம் எப்படி நடத்தப்பட வேண்டும், என்னென்ன தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும், அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை இந்த எஸ்தர் புஸ்தகம் நமக்கு விவரிக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ராஜாவுக்கு முன்பதாக வந்தபடினாலே, இப்பொழுது ஏற்கனவே ஒரு யூத பெண்மணியை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, முன் குறித்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அவளுடைய பேர் என்ன?
எஸ்தர். இப்ப இந்த எஸ்தருக்காக தேவன் கிரியைகளை நடப்பிக்கணும். இந்த எஸ்தருக்காக கிரியைகளை நடப்பிப்பதற்காக ராஜாவுக்கு அநேக ஆலோசனைக்காரர்கள் இருந்தாலும் குறிப்பிட்டு ஒரு நபரை கர்த்தர் இந்த எஸ்தருக்காக தேர்ந்தெடுக்கிறார். 16வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மேமுகான் ராஜாவுக்கு பிரபுக்களுக்கு முன்னே பிரதியுத்தரமாக அவர் சொல்றாரு. 19வது வசனத்தில் சொல்றாரு, சாருங்க, ராஜாவுக்கு சம்மதியாய் இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜமேன்மையை அவளை பார்க்கிலும், கவனிங்க, உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு கட்டளை பிறந்தது. இந்த மெமுகான் என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை? உம்மை மதிக்காத, உம்மை அவமானப்படுத்தின வஸ்திக்கு இனி ராஜஸ்திரீ என்கிற, ராணி என்கிற பட்டத்தை கொடுக்கக்கூடாது. அந்த ஸ்தானத்திலிருந்து அவளை என்ன பண்ண வேண்டும்? தள்ளி போட வேண்டும். அவளுக்கு பதிலாக, வஸ்திக்கு பதிலாக வேறொரு நபரை அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்கிற கட்டளையை இந்த மெமுகான் கொடுத்துட்டார். இந்த மெமுகான் சொன்ன இந்த வார்த்தை 21வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிங்க, இந்த வார்த்தை ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் நலமாய் தோன்றினதினால் ராஜா மெமுகானுடைய வார்த்தையின்படியே செய்து, அப்ப நமக்காக தெரியாத ஒரு நபரை கர்த்தர் ஏற்படுத்துவார். கரங்களை ஊற்றி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. நம்ம இப்ப இந்த சூழ்நிலைகள், இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது எஸ்தர் என்கிற அந்த பெண்மணி எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, மொர்தெகாயினுடைய வீட்டில் வளர்ப்பு பிள்ளையாக இருக்கிறார். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த எஸ்தர் ஒரு பெரிய ராஜ மேன்மை அடைவாள் என்பது யாருக்கு தெரியாது? எஸ்தருக்கு தெரியாது. இப்போ நம்மளும் தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு கிராம பகுதியிலிருந்து இங்கே வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு பட்டணத்திலிருந்து வந்திருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு மூலையிலிருந்து வந்திருக்கலாம். உங்களுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆமென் என்று சொல்லுங்க. கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் யோபு சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு. ஒரு பழமொழி இருக்குது, பாம்பின் கால் பாம்பு அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? பாம்பின் காலை பாம்பு பார்க்காது, அதுக்கு தெரியவும் தெரியாது. அப்புறம் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, யானையின் பலன் யானைக்கு தெரியாது. நிறைய நேரத்தில் நம்ம யார் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ஆனா நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை விட நம்ம வாசிக்கிற வேதம் நம்மை பற்றி சொல்லுகிறது. நான்லாம் ஒரு சாதாரண மனுஷன் இருந்துட்டு போறேன், ஏதோ சாதாரணமாக வேலை செய்கிற இருந்துட்டு போறேன். இது என்னுடைய பார்வை, மற்றவர்களுடைய பார்வை. ஆனால் எனக்காக நான் மேன்மை அடையும்படி பெயர் தெரியாத ஏதோ ஒரு நபரை ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நமக்காக யாரோ ஒருவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். அவர் யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை ஓட்டி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. இது ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும்பொழுது எப்பொழுதும் பிதாவினுடைய சமூகத்திலே உங்களுக்காக எனக்காக அவர் என்ன பண்ணுகிறார்? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் பரிந்து பேசலைன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். அவர் பரிந்து பேசலைன்னா நித்திய நரகத்திற்கு நேரம் நம்ம போயிடுவோம். ஏன்னா நம்முடைய பாவங்கள் அப்படிப்பட்டதாக இருக்குது. வான பரியந்தம் எட்டி இருக்கிறது. நோவாவினுடைய நாட்களில் மனுஷனுடைய பாவம் வான பரியந்தம் எட்டினதாய் வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற நமக்கும் பிரதான ஆசாரியராகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதுனால இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஜீவித்து கொண்டிருக்கிறோம், நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். கரங்களை ஊற்றி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. அப்ப இந்த இடத்துல இந்த மெமுகான் பாருங்க. ஆனா இந்த மெமுகான் எஸ்தரை குறித்து ஃபோக்கஸ் பண்ணல, ஏதோ ஒரு பெண்மணியை குறித்து ஃபோக்கஸ் பண்றாரு. வஸ்திக்கு பதிலாக வேற ஒரு பெண்மணி வரணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்றாரு. அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா தேவன் எஸ்தரை இந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய மனைவியாக மாற்றுவதற்கு, மனைவியாக இருப்பதற்கு தேவன் முன் குறித்து விட்டார். அதற்காக நம்முடைய சத்துருக்களை கூட நமக்கு சாதகமாக தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்துவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. அதனாலதான் நீங்கள் சமாதானமாக இருந்தால் உங்களுடைய சத்துருக்களை சிநேகித்தா உங்கள் சத்துருக்கள் கூட உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? சமாதானம் பண்ணுவாங்கன்னு பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த காரியங்கள்லாம் நடந்த பின்பு 2வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ராஜாவாகிய அகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்த போது, நல்ல ஆலோசனையை இந்த மெமுக்கான் கொடுத்துட்டார். மெமுக்கான் கொடுத்த பிற்பாடு ராஜாவுடைய உக்கிர கோபம் என்ன பண்ணிருச்சு? தணிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து ராஜா 2வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு, பார்க்கலாம். அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளா இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். ஏற்கனவே எஸ்தரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இந்த எஸ்தர் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள்? ரூபவதியாக இருக்கிறார், குணசாலியாக இருக்கிறார், கன்னி பெண்ணாக இருக்கிறார். இப்ப ராஜாவுக்கு என்ன கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது? வஸ்தியின் ஸ்தானத்திலே ராணியாக வருவதற்கு 2வது வசனத்தினுடைய அந்த கடைசி பகுதியிலே வாசிக்கும் பொழுது, ரூபவதிகளா இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக என்ன பண்ணணும்? தேட வேண்டும். 4வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக்க வேண்டும் என்றார்கள். இப்ப வஸ்தியினுடைய சாப்டர் அந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது. இன்னொரு ரகசியத்தை கூட நான் சொல்றேன். கரங்களை ஊற்றி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா கரங்களை ஊற்றி ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா கரங்களை ஊற்றி ஹல்லேலூயா சொல்லுங்க. வெளியில் இருக்கிறவங்களும் இந்த வார்த்தைகளை நீங்க கேளுங்க. இப்ப வஸ்தி ராஜாவுடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டுட்டான். ஒரு காலத்துல தேவ சமூகத்திலிருந்து ஒருத்தன் தள்ளப்பட்டான். அவன் பேர் என்ன தெரியுமா? அவன் பேர் என்ன தெரியுமா? லூசிபர். அவன் தள்ளப்படல அப்படின்னா இந்த உலகத்துல மனிதர்களாக நீங்களும் நானும் இருந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அவன் தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டான். ஏன் அவன் தள்ளப்பட்டான்னா, தேவனுக்கு மேல உயர்வே, உன்னதமான தேவனுக்கு நான் ஒப்பாவேன் என்று தன்னுடைய இருதயத்திலே எண்ணம் கொண்டபடினாலே, இந்த பிரதான தூதர்களாக இருக்கக்கூடிய 3 தூதர்களில் இவன் ஃபர்ஸ்ட். இவன் பேர் லூசிபர். இவன் தேவ சமூகத்திலிருந்து அவனுடைய சேனைகளோடு கூட தள்ளப்பட்டுட்டான். அது வேற ஒரு சாப்டர். இப்ப அந்த பிளேஸ் காலியா இருக்குது. இப்ப அவன் தள்ளப்பட்டுட்டான். அவனுக்கு கொடுத்த அந்த பிளேஸ் காலியா இருக்குது. இப்ப அந்த இடத்தை நிரப்பணும். அந்த இடத்தை நிரப்புவதற்காக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார் என்று நம்புகிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அந்த இடத்துல, அந்த தேவ சமூகத்தில் நித்திய நித்தியமாய் நான் வாழணும், நித்திய நித்தியமா அவரோடு ஜீவிக்கணும், அவரை எப்பொழுதும் ஆராய்த்து கொண்டிருக்கணும் என்பதற்காக தான் இந்த ட்ரைனிங், இந்த காத்திருப்பு, இந்த 70 வருட வாழ்க்கை, இந்த 70 வருட ஜீவிதம். இந்த 70 வருடத்தை நம்ம ஆண்டவருக்காக என்ன பண்ணுகிறோம் அப்படிங்கிறதா நம்முடைய ஸ்தானத்தை பரலோகத்திலே உறுதிப்படுத்தும். இந்த 70 வருட வாழ்க்கையில் நம்ம எதையுமே பண்ணல அப்படின்னா நம்முடைய ஸ்தானம் நம்ம விட்டு போயிடும். இப்ப வஸ்தியினுடைய ஸ்தானம் அருமையான ஸ்தானம், அப்படித்தானே? ராஜா அரண்மனையில் இருக்கிறவர் கிட்டத்தட்ட ராஜாவுடைய எல்லா சோர்ஸும் யாருக்கு உண்டு? வஸ்திக்கு உண்டு. ராஜாவுடைய எல்லா அந்த 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 என்ன சொல்றது, அந்த அதிகாரமும் வஸ்திக்கு இருக்கிறது. ராஜாவுடைய எல்லா மேன்மையும் வஸ்திக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட மேன்மையிலிருந்து அவள் தள்ளப்பட்டுட்டார். அந்த இடத்தை நிரப்புவதற்காக தேவன் எஸ்தர் என்கிற ஒரு பாத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு பரலோகத்தை நிரப்புவதற்காக உங்களையும் என்னையும் கர்த்தர் எங்கு முன்குறித்திருக்கிறார் என்றால், தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே முன்குறித்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்முடைய தாயின் கருவிலே நம்முடைய கண்கள் கண்டது, என் தாயின் கருவிலே கர்த்தர் என்னை வளர்த்தினார். கரங்களை ஊற்றி ஆமென் என்று சொல்லுங்க. அவர் மாத்திரம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நீங்களால வந்திருக்க முடியாது. என்றைக்கும் நம்ம கருவிலே அழிந்து போயிருப்போம், அல்லது அதற்கு வாய்ப்பே இருந்திருக்காது. ஆனா ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் நம்மை முன்குறித்தார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக்க வேண்டும் என்றார்கள். வஸ்திக்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு கன்னி பெண் ராஜாவுக்கு மனைவியாக வேண்டும், ராஜாவோடு கூட சேர்ந்து ஆளுகை பண்ண வேண்டும். அப்பதான் சாப்டர் வருது. அப்பதான் தேவனுடைய முன் குறித்ததனுடைய திட்டம் நிறைவேறுகிறது. அப்பதான் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண்
ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமா இருந்தாள். அடுத்து பாருங்க, 8வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து போகப்பட்டாள். அநேக பெண்கள் ராஜாவோடு ராஜஸ்திரியாக இருக்க வேண்டும், ராஜாவுக்கு நல்ல ஏற்ற துணை வேண்டும் என்று சொல்லி அநேக பெண்கள் போறாங்க. அந்த பெண்களோடு யார் போறா? எஸ்தரும் போறாங்க. இப்ப நம்மளும் இருக்கிறோம், எல்லாருமே உலகத்தில் ஓடிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுறாங்க, எல்லாத்த போல நம்மளும் இருக்கலாம். ஆனால் முடிவில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். நீங்க அடுத்து நீங்க பார்க்கும் பொழுது 9வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஏன் எஸ்தரோட வேற நல்ல பெண்களே இருக்காதா? 127 நாடுகள்ல வேற குணசாலியான ஸ்திரீ இருந்திருக்க மாட்டாங்களா? வேற புத்திசாலியான ஸ்திரீ இருந்திருக்க மாட்டாங்களா? ஆனா பிரத்யேகமா இந்த ராஜா பார்க்கும்போது எஸ்தர் மேல மாத்திரம் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதுக்கு பேர் தான் தேவ பிரசன்னம். கரங்களை ஊட்டி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. அதான் தேவனுடைய தெரிந்து கொள்ளக்கூடிய திட்டம். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? உலாவிக் கொண்டிருக்கிறது. எதற்கு உலாவுகிறது? தன்னை போல தன்னுடைய மகிமையில நிறைந்திருக்கிற அப்படியே ஜனங்களை கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். நோவாவின் நாட்களிலே ஜனங்கள் தங்கள் வழிகளை கெடுத்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அந்த பாவத்தினுடைய உக்கிரகம் தேவ சமூகத்தில் பரலோகம் வரைக்கும் போயிடுச்சு. இப்ப தேவன் பூமியை அழிக்கும்படி பூமியை பார்க்கிறார். எதை பார்க்கிறார்? பூமியை பார்க்கிறார். ஆனால் கர்த்தருடைய கண்களிலே ஒரே ஒருவருக்கு மாத்திரம் கிருபை கிடைத்தது. அவர் யாருன்னா நோவா. கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது இந்த பூமியில அந்த கிருபை கர்த்தருடைய கண்களிலே நமக்கு கிடைக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த கிருபை இருந்தாதான் நம்மனால இந்த உலகத்துல வாழ முடியும். அந்த கிருபை இருந்தாதான் அடுத்த சூழ்நிலைகளுக்கு நேராக நம்மளால செல்ல முடியும். அந்த கிருபை இருந்தாதான் அடுத்த ஒரு ஜெனரேஷனை நம்மால உருவாக்க முடியும். கர்த்தருடைய கிருபை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்றால் அந்த வாழ்க்கை இந்த பூமியில நரகமாக மாறிவிடும். அப்ப அந்த கிருபை தேவனுடைய கண்களிலே கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவ பிரசன்னத்திலே நிறைந்தவர்களாக இருக்கணும். இப்ப இந்த வஸ்தியை பார்க்கும் பொழுது பாருங்க, 9வது வசனத்தில் நீங்கள் நன்றாய் வாசிக்கும் பொழுது, அந்த பெண் அவள் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே என்ன கிடைத்தது? தயை கிடைத்தது. எப்படி இருந்தா? ராஜாவுடைய பார்வைக்கு மற்றவர்களை காட்டிலும் இவ எப்படி இருந்தா? அதனால இன்னொரு இடத்துல நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு, உன்னத பட்டணி கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கா. ஆண்டவர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெள்ளை கருப்பு அதெல்லாம் முக்கியம் இல்லை, தேவ பிரசன்னம் தான் முக்கியம். தேவன் நம்மை பார்க்கும் பொழுது நான் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேனா, நகை போட்டிருக்கேனா, நல்ல வீடு, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். நான் தேவ பிரசன்னத்தில் நிறைந்திருக்கேனா, அவர் பார்க்கும்போது அவருடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இருதயத்திற்கு ஏற்றார் போல இருக்கக்கூடிய நபராய் நான் இருக்கணும். அதனாலதான் தாவீதை குறித்து சொல்லும் பொழுது சவுலை ராஜ்யபாரத்திலிருந்து கர்த்தர் தள்ளிவிடும் பொழுது சாமுவேல் இடத்துல சொல்றார், இவன் இருதயத்திற்கு ஏற்றவன் நினைச்சேன், ஆனா இந்த சவுல் எனக்கு விரோதமாய் அருவருப்பான காரியங்களை செய்யறான். ஆகவே என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை நான் தேடிக்கொண்டிருக்கிறேங்கிறார். இன்னைக்கு அந்த வார்த்தைகள் படி ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நான் இருக்க முடியுமா? இருக்க வேண்டும். கரங்களை ஊற்றி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. அப்ப தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ பிரசன்னம் நிறைந்த தேவனுடைய மக்களாய் நீங்களும் நானும் இருக்கணும். அப்ப தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வரும் என்று சொன்னால் இந்த எஸ்தர் என்கிற அந்த பெண் எப்படிப்பட்டவளாக இருந்தாள் என்றால் இந்த மொர்தெக்காயோடு கூட இருந்து அவள் வளர்ந்தாள். மொர்தெக்காயோடு கூட இருந்து வளர்ந்தாள். 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 2:20 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த எஸ்தரை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, எஸ்தர் மொர்தெக்காய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வரோகத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெக்காய் இடத்திலே வளரும் பொழுது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தான். இப்ப 2 இடத்துல இந்த எஸ்தரை குறித்து சாட்சி சொல்லலாம். ஒன்று, எஸ்தர் ராஜாத்தி ஆவதற்கு முன்பதாக யாருடைய சொல் கேட்டு நடந்தாள்?
மொர்தெகாயினுடைய சொல் கேட்டு நடந்தாள். ராஜ மேன்மை அவளுக்கு கிடைத்து விட்டபடினால, ராஜ மேன்மை அவள் அடைந்து விட்டபடினால இப்பொழுது அவள் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அதை செய்யவில்லை. எப்படிப்பட்டவளாக அவள் இருக்கிறாள் என்றால், இப்பொழுதும் அந்த மொர்தெகாயினுடைய சொற்கேட்டு தான் அவள் வளர்றாள். அப்ப நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும், எப்படிப்பட்ட உயர்வில் இருந்தாலும், நான் சொல்லவில்லை, உங்கள் வேதம் சொல்லுகிறபடி, உங்கள் ஆண்டவர் உங்களை எப்படி நடக்க சொல்லுகிறாரோ, எப்படி உங்களை வாழச் சொல்லுகிறாரோ, அதே போல நீங்கள் வாழ்வீர்களானால் நீங்கள் பெற்றுக்கொண்ட மேன்மையை தேவன் நிலைக்க செய்வார். கரங்களை ஒட்டி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் உங்களை தாண்டி உங்களுடைய தலைமுறைக்கும் அது சேரும். அதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ராஜாவுடைய கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்தபடினாலே அடுத்து என்ன நடக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பாருங்க 17வது வசனத்தை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் ஃபர்ஸ்ட் கண்ணு வைக்கிறாரு, ரெண்டாவது அன்பு வைக்கிறாரு. ஆண்டவர் அப்படிதான் நம்ம மேல கண்ணோக்கமாக இருக்கிறார். நம்முடைய கிரியைகளை பார்த்து நம்மிடத்திலே முழுமையான அன்பை அவர் வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்புறம் பாருங்க, சகல கன்னிகைகளை பார்க்கலாம் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. முன் குறிக்கப்பட்டவளுக்காக தேவன் எந்த அளவு காரியத்தை நடப்பிக்கிறார் என்று நீங்க பாருங்க. அடுத்து, ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை பாருங்க, அவனுடைய ராஜ கிரீடத்தை, ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான். பட்டத்து ஸ்திரீனா ராணி ஆக்கினான் என்று அர்த்தம். அடுத்து பாருங்க, 18வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அதனுடைய கடைசி வசனத்தை பார்ப்பீர்களானால், ராஜஸ்திரீக்கு தக்கதான வெகுமானங்களை கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வஸ்தியினுடைய பிளேஸை யார் இந்த இடத்துல நிரப்பினா அப்படின்னா, இந்த எஸ்தர் நிரப்பினா. ஏன் அப்படின்னா, வஸ்தி தன்னுடைய பிளேஸை இழந்தான். வஸ்தி தன்னுடைய மேன்மையை இழந்தபடினாலே அந்த மேன்மைக்கு தேவனாகிய கர்த்தர் யாரை கொண்டு வந்து நிறுத்தினார் என்றால், எஸ்தரை கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமென். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீங்க? அப்படி இருக்கிற இடங்களில் எல்லாம் எழுந்து நின்று, இன்றைக்கு இந்த சரித்திரத்திலே நாம் பார்த்த இந்த வேத வசனங்களின் வாயிலாக இன்றைக்கு தேவன் நம்மை எப்படி முன்குறித்திருக்கிறார், எப்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், நமக்காக என்னென்ன காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சற்று அப்படியே ஒரு நிமிடம் மாத்திர கண்களை மூடி உங்களுடைய கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே அவரை நோக்கி பாருங்க, பார்க்கலாம்.